வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். என் தங்கச்சி என்ன பண்ணானா, அவசரத்தில் ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளிங்கிட் செப்டோலெல்லாம் இப்போ வருது. ஆமாம், அதனால போஸ்ட்டுக்கு அதில் போட்டா. இது வந்து 800க்கும் இதுக்கும் கிடச்சிது. உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா? வீடியோ பண்ணிட்டு கொடுத்துரு அப்படின்னா, சரி அதான் நான் எப்படி இருந்தாலும் இது வந்து நான் வீடியோ பண்ணிட்டு நான் இதை வச்சு தான் எல்லாத்தையும் ஏன்டா நீ வேறு என் படுத்துறியாடா. சரி, பேஸ் ஹெட்ஸ் 900 அதான் மாடலு, ஒயர்டு தான் இது. ஓகே. அவட கேட்டேன் என்ன ஒயர்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ப்ளூடூத் அவ்வளோ பிடிக்காது, அவளுக்கு பொதுவாகவே பிடிக்காது, அதனால ஒயர்டு வாங்கியிருந்தா. சரி, இதில் பார்த்தேன் ஃபெதர் லைட்டு. ஆமாம், நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். யாரா சோனி சென்னைசர்லாம் போடா அப்படி போட்ரா அந்த மாதிரிலாம் இல்லை. சாலா சங்கர் ஒரு 800 ரூபாய்க்கு ஒயர்டில் ஓரளவுக்கு நல்ல மைக்ரோஃபோனோட, அதுதான் ஹைலைட். நார்மலாக மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தியா, சும்மா ஈஸி டு கேரியர் ஒன் மாதிரி. நம்ம கார்த்திப்லாம் தாங்க பண்ணுவார், மோஸ்ட்லி தலையில் மாட்டிகிட்டே இருப்பார். அதே தான், அந்த மாதிரி பர்பஸ் இதில் நல்லா இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாடலு ஒரு யூனிட்னு போட்டு வச்சிருக்கானுங்க. மற்றபடி இதில் மேக்ஸ் ப்ரைஸே வந்து 2490, விற்கிறது வந்து 800 to 900. ஹைலைட் என்ன, அமேசானில் பார்த்தா 1300 இருக்குது. இந்த பிளிங்கிட் இதோட இங்கே தான் வந்து 800 விலை கம்மியாக வச்சிருக்கானுங்களா? ஆமாம் ஆமாம், அங்கே தான். ஸோ இது வந்து ஃபோல்டபுள் டிசைனு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பிக்கப் எண்டு, சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸு சப்போர்ட், இது எல்லாமே இருக்குது. பேக்கேஜிங் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். என்னது ஓ ரெட்டா, என்னம்மா ஸ்வீட் டப்பா மாதிரி, இந்த சோன் பப்படி டப்பா மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஓகே, அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கா, ஆஃப் த மேப்பு, ஐஎம் போர்ட் ஹெட்டு, வாரண்டி கார்டு இருக்கிறது. ஆமாம். ஸோ இது பாரு, இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் சார் இருக்கு. ஓ, இவனே இந்த டிசைனை அடாப்ட் பண்ணியிருக்கான், அதான் ஹைலைட். மல்டி ஃபோல்டு, அதனால தான் உங்களுக்கு காம்பாக்டாக இதுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நீ வெளில எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவில்ல. இப்போ மொக்கையாக கேரி பண்ணிடலாமே, அசால்ட்டு. இவ்வளோதான், ஓவர் ஹெட்டு கேட்டா. ஆனால் என்ன சர்ப்ரைஸ்னா, குஷன் மெட்டீரியல்லாம் இந்த பிரைஸுக்கு ஓகே. இன்னொன்னு என்ன, வெயிட் ரொம்ப கம்மி இல்லை, 150 கிராம் தானே. அதான் ஃபெதர் சுத்தமா இருக்கிறதே தெரியல, தலையில எப்படி ஒரு தருகிறானே மறந்துடுது, அந்த அளவுக்கு இருக்கு. லெஃப்ட் ரைட்டுக்கான என்கிரேவிங் இந்த இடத்துல இருக்கும், இந்த சைடில் இது லெஃப்ட். ஓகே, சரியா, இது ரைட்டு. டிசைன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஏதோ எப்படி இருந்ததுன்னா, அந்த ஓப்பன் மானிட்டர்ஸ் இருக்கும் தெரியுமா, வெளியில வந்து ப்ரெஷர் ரிலீவ் பண்றதுக்காக. ஆள் என்னவோ 800 தான், ஆனா பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியா 1500. நிஜமாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லுக் சொல்றேன், போட்டு கொஞ்சம் அதை பிடிச்சவங்க தான். ஆனா இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதான் என்ன முடிவு பண்ணா, சரியா பேசட் 900 per 900 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்குது இல்லை, 800 to 900 கிடைக்குது. ஸோ இது நம்ம வந்து பிளிங்கிட்ல ட்ரை பண்ணலாம் அந்த ப்ரைஸுங்க. நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, சரியா. எனக்கு என்னென்ன ஷாக்லாம் நான் சொல்கிறேன், இந்த கேபிளோட குவாலிட்டி வந்து சர்ப்ரைசிங்லி குட்டு, சரியா, அருமையாக கொடுத்துருக்காங்க. தட்டி கேபிள், எருமாடு கேபிள். கேளு, இது வந்து ரிமூவபிள் கிடையாது, ஓகேயா. ஆனால் கேபிள் அப்போ ரிமூவபிளில் போயிடுச்சுன்னா அப்படின்னு பார்த்தா இங்கே பாரு எண்டில் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட சேர்த்துருக்கிறனால அந்த 3 ரிங்கோட 3.5mm ஜாக் இருக்கு. ஸோ இதில் இருந்து ஃபோன் காலம் பேசி பார்த்துட்டேன். 3.5mm ஜாக் தான் இருக்குது. டைப் சியில் நாங்கள் டைப் சி டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, உனக்கு எப்படி நல்லா தெளிவாக கேட்குதா? இது வந்து போட்டோட பேஸ் ஹெட்ஸ் 900 அப்படிங்கிற ஓவர் ஹெட் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸு. ஆக்சுவலாக வந்து மைக்ரோஃபோனோட குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேஸியாக இருக்குது. சும்மா இந்த ஆஃபீஸ் கால்ஸு, மற்றபடி நார்மல் கால்ஸு அண்ட் மியூசிக்கே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன், இப்போதான் எடுத்து காதில் மாட்டினேன்டா. சரி, கால் பார்ட்டை முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரியா, ஓகே. நான் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஓகே, ஐ எம் ஹாப்பி. இது வந்து பிக்சல் டேக்கோ, இது ஆமாடா பிக்சல் டேக். ஸோ சாம்சங்கில் பக்காவாக வேலை செய்யும். ஃபுல் வால்யூம் வச்சிடுறேன். உனக்கு கேட்குதா இல்லை? அவ்வளோவா லீக் இல்லைல்ல. ஆக்சுவலி நீங்கள் சும்மா இந்த படம் பார்ப்பீங்க தெரியுமா, ட்ராவலில் படமோ பாட்டோ கேட்குறீங்க, இல்லாட்டி கால்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தாராளமாக இது சூப்பராக இருக்குங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் கால் டெஸ்ட் ஆடியோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிப்பீங்க. கால் டெஸ்ட் பண்ணி ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதை நீங்கள் எப்படியா இருந்தாலும் கவனிப்பீங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். நீ மாட்டி பாரு, நீ வந்து இவனை டீசெண்டாக ட்ரீட் பண்ணுவடா, பரவாயில்ல அப்படின்னுவேன். லாக் ஆகிடுச்சா? அதே சாங்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லிட்ஸும் வந்து எனக்கு ஓகேங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மைல்டாக லீக் ஆகுதுங்க, மைல்டு லீக், ரொம்பலாம் கேட்கல, எனக்கு மைல்டாக கேட்குது. ப்ளஸ் எனக்கு என்ன சாங்குன்னு தெரியும்ல, நான் தானே இங்கே ப்ளே பரவாயில்லைங்க. ஓவர் ஹெட்டு ஈவந்தோ அந்த ஏரியா வந்து குட்டியாக இருந்தாலும் பேஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கூட குட்டி கப்பாக இருக்கே, நமக்கு அந்த பேஸ் இருக்காதுன்னு நினச்சேன். குட்டி கப்பாக இருந்தாலும் பேஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா அதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, மைக்ரோஃபோனில் வந்து நமக்கு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டன் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு அசிஸ்டன்ட் வேக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். போட் வந்து டிப்பிக்கல் இந்தியன் மைண்ட் செட்டை ரீட் பண்ணிட்டான். பேஸ் தான் கம்ப்ளீட் பேஸ். பேஸ் நல்லா அந்த வைப்ரேஷனே ஃபீல் ஆகுதுங்க. இப்போ எப்படி இருக்கு? லவுடாக இருக்கு. ஓ, ஓகே ஓகே. பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, அந்த வைப்ரேஷனே ஃபீல் ஆகுது கிர்ன்னு. அது அவ்வளோவா டிஸ்டார்ட் ஆகலை. புரியல? அவ்வளோவா டிஸ்டார்ட் ஆகலை. ஆமாம், பெரிய ப்ளஸ் அதுதான். ஃபுல் சவுண்ட் இருந்தோம், நான் ஹாப்பியாக லிசன் பண்ணுறேன்.
எத்தனை பட்டன் இருக்கு? ஒரு பட்டன் தான், மைக்ரோஃபோன் பட்டன். ஓ இது கால் அட்டன் கட்டு. ஃபுல் சவுண்டுக்கும் தரமாக இருக்காங்க. ஃபுல் சவுண்டு வச்சுட்டு அந்த கரகரங்கிறது அதெல்லாம் இல்லை, ஃபுல் சவுண்டுக்கு நல்லாவே இருக்கு. செம ப்ராடக்ட்டுங்க சீரியஸா. 800 900 கரெக்டா? நல்லாவே இருக்கு. மாஸ்ல நான் தான் அவட சொன்னேன், அன்எக்ஸ்பெக்டட்லி நீ ஏதோ நல்ல பொருள் வாங்கிட்ட பொழச்சி போ அப்படின்னேன். இதுல ஹைலைட் என்னன்னா ஒயர் வரையா. நான் என்ன நினச்சேன்னா இந்த ஏரியாலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், டைட் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காதை கொஞ்சம் அது ஃப்ரீயாக தான் வச்சுக்குது. அதான் காதை அப்படி அமுக்கிட்டே இருந்தால் காது கொஞ்சம் நேரத்தில் வலி. நம்மகிட்ட கேட்காதனால நல்ல பொருள் வாங்கிட்டா போல. என்கிட்ட கேட்டிருந்தா என்ன இருக்கணும், போட்டா தூ அது எதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சத்தியமா அதை உண்மைதானே. நம்ம வேற போயிருப்போம், மைண்ட் அப்படிதான் ஒர்க் ஆகும். உடனே என்ன தெரியுமா சொல்ல தோணும், ஏமா 1000 ரூபாய்க்குலாம் வேலைக்கு ஆகுதுமா, ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே போனதாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணும். பார்த்தா இவன் நிஜமாவே 1000 ரூபாய்க்கு கீழே டீசெண்டாக கொடுத்துட்டான். நான் என்னால் இதில் உறுதியாக சொல்ல முடியாத விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வந்து கீழே போட்டுலாம் எடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? கீழெல்லாம் போடாமல் நீங்கள் நல்லா பத்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா சேஃபாகவே இருந்துக்கும். இவன் வெயிட்லெஸ்க்காக மெட்டீரியலே நமக்கு தெரியுது. ஆமாம், அவன் ஒரு மாதிரியான ஆவரேஜான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கான். அதை போட்டு நம்ம ஹார்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணால் நல்லாவே இருக்கும். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயமே இந்த அட்ஜஸ்டர் தான். அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுக்காக இப்போ நான் இங்கே வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே நகண்டு போதானா அப்படிலாம் போகாது. இன்னொன்று என்னன்னா இப்படி திருப்ப முடியுது இல்லை, நீங்கள் இப்போ கழுத்தில் இப்படி வச்சிருக்கீங்க, இங்கே இருங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. அந்த அட்ஜஸ்டபிளும் நல்லா தான் இருக்கு. மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட் மெட்டீரியல் தாங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி ஸ்டீல் தான் கொடுத்துருக்கான், உள்ள பிளாஸ்டிக் உள்ள ஸ்டீல் தான், மேலே அந்த இதுதான் பிளாஸ்டிக்கு. ஸோ அவ்வளோதாங்க பேக்கிங் ஏரியா. ஒரு அவுல் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு தான்டா அப்படி தெரியும் எங்க பேரு. ஆமா, அங்க இன்னும் பயங்கரமா இருக்கு. மாஸ் ப்ராடக்ட் ரைட்டு. ஸோ தொடர்ந்து எப்படியும் கால் நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் இது சூப்பராக இருக்கும், பேக்கில் இடம் பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவரணி, பார்க்கலாம். பாய்.